Praise the Lord. Wish you a happy blessed Wednesday. ஏல்பெத்தேல் பிரேயர் மினிஸ்ட்ரி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறது. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவஜனமே, God is with us. Who can be against us? யார் நமக்கு விரோதமாக எழும்புவான்? ஆம் தேவஜனமே, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, ரோமர் 8:31 தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? ஹல்லேலூயா. சத்துருவானாலும் சரி, மனிதர்களானாலும் சரி, நம் வாழ்க்கைக்கு, நம்முடைய எதிர்காலத்திற்கு ஹல்லேலூயா விரோதமாய் நிற்பவர் யார்? கர்த்தர் பட்சத்தில் நாம் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிரியமான பிள்ளைகளாய், அவருடைய உடன்படிகளை நாம் கேட்டுகிறவர்களாய், அதன்படி வாழ்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். தேவஜனமே, ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன கேட்கிறார்? ஹல்லேலூயா. நான் தனியாக இல்லை, உனக்கு நான் உங்களோடு கூட உங்கள் பட்சத்தில் நான் இருப்பேன். அவருக்கு மட்டும்தான் அப்படி சொல்ல முடியும். தேவஜனமே, நம்மளுடைய கணவன், மனைவி, பிள்ளைகள், அம்மா, அப்பா யாருமே நம்மளுடைய சில நேரங்களில் நம் பட்சத்தில் இருக்க மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் ஒருவரை, when God is with us, who will against us? ஹல்லேலூயா. நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருவை தேவன் ஒருவர் தான் அதமாக்குவார். சோதனைகள் வரலாம், மனிதர்கள் எதிர்க்கலாம், பிரச்சனைகள் எழலாம், சமாதானத்தை கெடுக்கலாம். ஹல்லேலூயா. ஆனாலும் கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். எவராலும் தேவனுடைய திட்டத்தை நிறுத்த முடியாது. நாம் செய்ய வேண்டியது கர்த்தரை நோக்கி அபயமிட வேண்டும். கர்த்தரை நோக்கி இந்த உபவாச நாட்களில் கர்த்தரை நோக்கி நம்மை தாழ்த்தி, கர்த்தாவே, நீங்கள் எங்கள் நினைவுகளை அறிந்திருக்கிறீங்கப்பா, எங்கள் குறைகளை மன்னித்து நீங்கள் எங்கள் பட்சமாக இருங்க ஆண்டவரேன்னு ஜெபிக்கலாமா? வாலிப பிள்ளைகளே, தைரியமாக நடங்க, விசுவாசத்தில் நடங்க. கர்த்தர் நம் பக்கத்தில் இருப்பார். ஹல்லேலூயா. எந்த சத்ருவும் நம்மை நெருங்க ஆண்டவர் உதவி செய்வார், நெருங்க விடமாட்டார். சிங்கம் போல சத்துரு வரலாம், வியாதிகள் வரலாம், வேதனைகள் வரலாம், பிரிவினைகள் வரலாம். இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் நாம் அதமாக்கி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நம்மை எதிர்ப்பவன் யார்? பவுல் அப்போஸ்தலர் அப்படி தான் சொல்கிறார். வாலிப பிள்ளைகளே, ஹல்லேலூயா. ட்ரையல்ஸ், பர்சிக்யூஷன், சஃபரிங், ஸ்பிரிச்சுவல் பேட்டல்ஸ், ஹல்லேலூயா. உபவாச நாட்களில் எஸ்பெஷலி எஸ்அப்பா 40 நாள் உபவாசம் இருந்தார் இல்லையா? அவருக்கு வராத சோதனையாக நமக்கு? நாம் தைரியமாக ஃபேஸ் பண்ணுவோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஜெபிக்கலாமா? துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற எங்கள் பரலோக தேவனே, ஆல்மைட்டி காட், ஹல்லேலூயா. நீர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறீங்கப்பா, அதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, வாலிப பிள்ளைகளை ரட்சித்து கொள்ளுங்க, வியாதிஸ்தர்களை தொட்டு சுகமாக்குங்க, எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க, நல்ல எழுத கிருபை தாங்க. நீங்கள் மாத்திரம் மகிமைப்படுங்க, ஊழியரை ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மே காட் பிளஸ் யூ. ஹல்லேலூயா. தைரியமாக இருங்க. காட் இஸ் வித் அஸ்.